ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு பால் பாயாசம் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டம்ளர் போல் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அதை கொதிச்சதுக்கு அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு நான் ஒரு கப் வச்சுருக்கேன். அந்த கப்பில் ஒரு அரை கப்புக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த ஜவ்வரிசி தண்ணி நல்லா காஞ்சதும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நான் அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் அது வெந்துடும். அதை போட்டதும் நல்லா கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க. 2 to 3 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் நான் ஜவ்வரிசி எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன் பாருங்க. இதை அப்படியே அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதுவும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கூட தேவையில்லை. 2 மினிட்ஸ்லேயே இது சேமியா சீக்கிரம் வெந்துடும். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்படியே கொஞ்சம் சேமியா ஒரு லைட்டாக வறுத்துட்டு போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வறுக்காம தான் போட்டிருக்கேன். அதை போட்டதும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் வெந்துடும். அது உடனடியாக வெந்துடும். அதுக்கப்புறம் நான் 1 டம்ளருக்கு ஒரு பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாலையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா அது வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. எல்லாம் சேர்ந்து ராஸ்மெல்லாம் போய் நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஜவ்வரிசி எடுத்த கப்புலேயே அந்த ஜவ்வரிசி அளவு அரை கப்பு அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 கப்பு அளவுக்கும் வச்சுக்கோங்க. 1 கப்புக்கு அளவுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது, ஓவர் சுகர் ஆகிடும். இது ஓகே. 1/2 கப்பு நான் போட்டு வச்சிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு 3 ஏலக்காய் போல் நான் பொடிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு தனியாக ஒரு சட்டியில் நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை ஆட் பண்ணி அதில் திராட்சையும் முந்திரியும் நல்லா ஃப்ரை பண்ணி அதோட சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை ஊற்றி இப்போ திராட்சையை ஃபஸ்ட்டு போடணும். திராட்சையை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பபிள்ஸ் ஆனதும் அடுத்து முந்திரியை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அதோட நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து பாயாசத்தில் எடுத்து கொட்டிடலாம். நீங்கள் நெய்யோடையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா வறுத்ததை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. நான் நெய்யோட தான் ஆட் பண்ண போகிறேன். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு நாம் கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். அது ஏன் அப்படின்னா நம்ம சுகரை பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக சால்ட்டு கண்டிப்பாக லைட்டாக சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ வாங்க சர்வ் பண்ணலாம். ஒரு நல்ல பால் பாயாசம், டேஸ்டியான பால் பாயாசம் ரெடி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.